ஸ்ரீவித்யாங்கிறது அம்பாளை நாம் வழிபடும் ஒரு மிக சிறந்த மிக உயர்ந்த வழிமுறையாகும். நம்ம அம்பாளை தேவியை வழிபட எத்தனையோ வழிமுறைகள் அவங்கவுங்க விருப்பப்படி பண்ணாலும் அந்த ஸ்ரீவித்யா மூலமாக வழிபடும்போது கிடைக்கிற அனுபவம் வேறு, அந்த நிலைங்கிறதே வேறு. இதை தான் நம்ம நிறைய உணர்ந்திருக்கோம். நான் இந்த வகுப்பை துவங்கி 15 வருடங்கள் ஆகுது. இந்த ஸ்ரீவித்யா வகுப்பு ஆல்ஃபா நம்ம 25-26 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்ரீவித்யா 2011 துவங்கின 15 வருடங்களாக பல பேருக்கு இந்த ஸ்ரீவித்யாங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி தீட்சை கொடுத்து நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் இன்றைக்கி ஸ்ரீவித்யா பழகிட்டுருக்காங்க. ஸ்ரீவித்யாவில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எத்தனையோ தியான வகுப்புகள் நான் நடத்திட்டுருக்கேன். அதில் மிக உயர்ந்த வகுப்புன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவித்யா தான். எல்லா வகுப்புமே நல்லாயிருக்கும், எல்லா தியானமும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ஸ்ரீவித்யாங்க அப்படின்னு சொல்லும்போதே நமது ஆல்ஃபா சித்தர்கள் ஸ்ரீவித்யா செஞ்சவங்க ஸ்ரீவித்யான்னு சொல்லி பாருங்கள், அப்படியே முகமே மலர்ந்துடும். காரணம் என்னென்னா, இந்த வகுப்பில் நமக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கிது, அம்பாளின் தரிசனம் கிடைக்கிது. நம்ம முதல்ல ஸ்ரீவித்யாவில் எப்போவுமே அம்பாளை ஒரு சிறிய குழந்தையாக 9 வயது பருவத்தில் பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற உருவத்தில் நம்ம வழிபடுவோம். அந்த தியானத்தில் தரிசனம் ரொம்ப நல்லா கிடைக்கும். பாலாவுடைய அறிமுகம் கிடைச்சாலே அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இதை நான் சொல்கிறது மட்டும் இல்லை, அதை அனுபவித்து பார்த்தவர்கள் சொன்னது நிறையா. ஏன்னா பாலாவின் அறிமுகம்ங்கிறது கிடைச்சி நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோன்னா எப்போவுமே நம்மளோட இருப்பாங்க. நமக்கு என்னது ஒரு கஷ்டமோ துன்பமோ துக்கமோ துயரமோ வெற்றியோ சந்தோஷமோ எது வந்தாலும் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மை வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி பாலாவின் துணை கிடைச்ச பிறகு எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறது உண்டு. பல பேர் எத்தனையோ வருத்தங்களோடு வருவாங்க வகுப்பு அட்டன் பண்ணும்போது. ஆனால் ஸ்ரீவித்யா பண்ண பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எனக்கு எதை பற்றியுமே கவலை, நம்ம ஆல்ஃபா தியானம் பண்ணாலே அந்த நிலை கிடைக்கும். இன்னும் ரொம்ப உயர்ந்த நிலை ஸ்ரீவித்யாங்கிறது. அதனால் முதல்ல பாலாவின் அறிமுகம், பாலாவின் மந்திரம், அதுதான் முதல் மந்திரம் ஸ்ரீவித்யாவில். ஸோ அந்த மந்திரம் தீட்சை அளிக்கப்படும். அதன் பிறகு அம்பாளை ஒரு வளர்ந்த பருவத்தில் நம்ம வழிபடுவோம். மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற முறையில் அல்லது லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லலாம். அந்த ஒரு விதத்தில் நம்ம வழிபடும்போது அந்த ஸ்ரீவித்யா தியானம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம வகுப்பில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வகுப்பை நான் நடத்தினதே தேவியினுடைய வழிகாட்டுதல்னால, ஒரு கட்டளையினாலன்னு சொல்லலாம். அப்படி தான். இல்லைன்னா ஸ்ரீவித்யாங்கிறது அவ்வளவு எளிதாக நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம சொல்லி கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை. பட் அதை நான் பண்ணேன் அப்படின்னா அம்பாளுடைய ஒரு கட்டளையினால தான்.